நம்ம இந்தியாவில் இருக்கிற பிராண்டில் எதுலேயுமே அதை மென்ஷன் பண்ணலை, யாரும் அதை பார்த்து வாங்குறது கிடையாது. அந்த கெமிக்கல் நாப்கின் யூஸ் பண்ணால் நமக்கு கேன்சர் வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு காற்றோட்டம் கூட போகாது. இப்போ நான் சொன்னேன்னா நீங்கள் நம்ம டம்ப் பண்ணி உட்காந்துருந்தோன்னா ஏர் சர்க்குலேஷனே போகாது. பிளாஸ்டிக் காற்றோட்டம் கிடையாது, ஏர் சர்க்குலேஷன் கிடையாது. அப்போ அது என்ன ஆகுதுன்னா நம்ம 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அது மல்டிப்ளை ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அந்த பேடை சேஞ்ச் பண்ணலை அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னா பீரியட்ஸ் வந்தால் நமக்கு இச்சிங் இருக்குது, ரேஷஸ் இருக்குது, 2 தொடையும் கருப்பாயிடுது. இதெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பீரியட்ஸ் கிடையாது. இது தொட்டு பாருங்கள், உங்களுக்கு அந்த தண்ணி கையில் இருக்கும். நம்மளோட தொட்டு பாருங்கள். ஏன் பெண்களுக்கு கேன்சர் வரணும்? நம்மளோட பிறப்புறுப்புக்கும் கர்ப்பப்பைக்கு 3 இன்ச்சு தான் கேப். அப்போ அந்த கெமிக்கல் எங்கே போகுது அப்படின்னா அந்த பொண்ணு ஒரு டிரான்ஸ்ஜெண்டராக மாறுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஃபீட்பேக் வரவும் உங்கள் ஃபேமிலி அந்த பொண்ணு ஊர் பக்கமே போல் ஹாஸ்டல்லே தான் இருந்து படிக்கிறான், இந்த பேண்டிலைனர் யூஸ் பண்ணி அந்த பொண்ணு பீரியட்ஸ் ஆகிருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, ஒரு பேக்கில் ஒரு பீஸ் எடுத்து வச்சுட்டு போகிறீங்க. இப்போ இதுக்குள்ளார என்ன இன்செக்ட் வேணாலும் போகலாம். அது மூலயமா ஒரு இன்ஃபெக்ஷன் ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எதை சொல்லுவீங்க? நம்மள தான் சொல்லுவோம் பீரியட்ஸ் வந்துச்சு, அதனால தான் இவ்வளோ பிரச்சனை வருதுன்னு. வேட யாருமே நம்ம சொல்ல மாட்டோம். நமக்கு அப்புறம் வர்ற சங்கதிகள் யாரும் செயற்கை கருத்தரிப்பு மையத்துக்கு போகக்கூடாது. மீடியா மீன்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சாரு. இன்னைக்கு நம்ம கூட விமன் ஆண்டர்பிரனரான இந்திராணி பார்த்தசாரதி மேம் இணைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம் வணக்கம். மேம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேம். இப்போ பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஓகே. இதுக்கு முன்னாடி லைஃப்ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, அண்ட் தென் எப்படி இந்த பிசினஸ் பண்ணணும்னு உங்களுக்கு ஐடியா வந்துச்சு? நான் ஃபெமினைனுக்கு வரத்துக்கு முன்னாடி ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தேன். என்னோட திருமணத்துக்கு அப்புறம் என்னோட கணவர் காலேஜில் சேர்த்து ஃபேஷன் டிசைனிங் பண்ணி கொஞ்ச நாள் அது பண்ணிகிட்டு இருந்தேன். இருந்தாலும் ஒரு பயம், பீரியட்ஸில் நிறைய ப்ராப்ளம் இருந்தது. அப்படி நான் பார்த்துட்டு இருந்தப்போ என்னோடய ஃப்ரெண்டு மூலயமா ஃபெமினைன் கிடச்சிது. நான் யூஸ் பண்ணேன், நல்லா இருக்குது. இதுக்கப்புறம் என்னோடய ப்ராப்ளம் க்யூர் ஆச்சு. நான் கோமதி மேமை மீட் பண்ணி, மேம் இது நல்ல பொருள், நல்ல விஷயமா இருக்குது, இது ஏன் மற்ற பெண்களுக்கு இது போய் சேரலை? ஏன்னா நான் இருக்கிறது திருச்சி ஒரு சிட்டியில் இருக்கேன். எனக்கே என்னோடய ஃப்ரெண்டு மூலியமாக தான் கிடச்சிது. இப்போ இது இங்கே இருக்கிற பெண்களுக்கு கொண்டு போய் சொன்னால் நிறைய சூப்பர் மார்க்கெட் கடையிலலாம் கிடைக்கல, விளம்பரம் வரல. ஆனால் இது எப்படி போய் மக்களுக்கு போய் சேர்றது அப்படின்னப்ப அவங்க சொன்ன ஒரே விஷயம், இது வியாபாரத்தையும் தாண்டி நாங்கள் ஒரு சேவையாக பண்ணிகிட்ருக்கோம். என்னோடய கணவர் காவல்துறையில் ஒர்க் பண்ணுறாரு. அவங்கள சுற்றி இருக்கிற நிறைய உமன் போலீஸ்லாம் டியூட்டி பார்க்குறப்ப நிறையா கஷ்டத்தில் இருப்பாங்க. என்னோடய வீட்லேயே பக்கத்துலேயே ஒரு உமன் போலீஸ் இருக்காங்க. அவங்க சொன்ன ஃபீட்பேக்கை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவங்க ஒரு ஹைவேயில் டியூட்டி பார்த்துட்டு இருக்கும் போது பீரியட்ஸ் ஆகிடுச்சு. பீரியட்ஸ் அவங்க பேட் வச்சுட்டு போகிறது ஒரு விஷயம், அவங்க பீரியட்ஸ் ஆகிட்டாங்க. ஒரு ஹைவேல நிற்கும் போது மாற்றுறதுக்கு கூட இடம் கிடையாது. அப்படி இருந்தால் கூட மாற்றுறதுக்கு யாரும் விட மாட்டாங்க. அவங்க அந்த ஒரு கர்ச்சீஃபை வச்சு அவங்க தன்னை மறைச்சிக்கிறதுக்கு வேறு வழி இல்லை. ஒரு யூனிஃபார்ம் போட்டுட்ருக்கிறவங்களோட சூழ்நிலையை யோசிச்சு பாருங்கள். அப்போ ஒவ்வொரு பெண்களும் இது மாதிரி ஒரு ஃபீட்பேக் கேட்டுட்டு இது எல்லாருக்கும் கொண்டு போய் நான் சேர்க்கணும். மெனோபாஸ் வரவங்கள்ட்டோட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா நீங்கள் பீரியட்ஸில் நல்லா இருக்கீங்களா, சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் யாருமே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. எல்லாரோட மைண்ட் செட்டுமே பீரியட்ஸ் தான் பிரச்சனை, பீரியட்ஸ் வர்றதுனால தான் எனக்கு இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. இப்போ என்னோடய கணவர் சொன்னது, குழந்தைங்கள்லேருந்து இந்த ப்ராப்ளம் வருது, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லேருந்து கர்ப்பப்பை பிரச்சனை வருதுன்றப்ப நீ ஏன் இதை எடுத்து வெளியில் கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லி என்னை முன்னாடி கொண்டு நிறுத்தினது அவர் தான். ஓகே மேம். மார்க்கெட்டில் மற்ற பேட்ஸுக்கும் நமக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? மார்க்கெட்டில் இருக்கிற பிராண்டில் உங்களுக்கு கெமிக்கல், குளோரின், ப்ளீச்சிங், பிளாஸ்டிக், பர்ஃப்யூம் இருக்குது. இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. அதெல்லாம் ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா விலை மலிவாக இருக்கிறப்ப உங்களுக்கு ஒரு ஹைஜீனிக்கான ப்ராடக்டை அதில் வைக்க முடியாது. இன்னொன்று, அதை யூஸ் பண்ணுறதுனால இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பெண்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பிசிஓடி ப்ராப்ளம், குழந்தையின்மை பிரச்சனை, கேன்சர், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், மலட்டுத்தன்மை. மெயினாக இன்றைக்கி தலை தூக்கி நிற்கிறது மலட்டுத்தன்மை. நீங்கள் திருமணம் ஆகி 2 மாதத்துலேயே நான் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன், அது இன்றைக்கி பெருமையாக சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கான தீர்வு இதுதானா? கிடையாது. செயற்கை கருத்தரிப்பு மையம், இந்த வார்த்தையே ரொம்ப ரொம்ப பயம்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம். நம்ம எல்லாருமே ஒரு இயற்கையான ஒரு குழந்தை பெற்று எடுக்கிறப்ப இருக்கிற சூழ்நிலை வேறு, செயற்கையாக எடுக்கிற அவங்களோட மனநிலைமையை நீங்கள் கேட்டு பாருங்கள். அவங்க சொல்கிற ஒரு வார்த்தையும் நம்மளுக்கு ஆணி அடித்த மாதிரி ஒரு வார்த்தையாக இருக்கும்.
இப்போ இந்த 15 வருஷத்துலேருந்து 20 வருஷத்துக்குள்ளே தான் நாப்கின் ஒன்று நமக்குள்ளே வந்தது. அதுக்கு முன்னாடி நம்ம தாத்தா காலத்தில் பாட்டி காலத்தில் வாழ்கிறப்பெல்லாம் துணி யூஸ் பண்ணாங்க. உங்களுக்கு அதில் வந்து பாக்டீரியா உள்ளே போகும், கெமிக்கல் உள்ளே போகாது. ஆனால் இப்போ இருக்கிற இதில் யாருமே வந்து அவசர உலகத்தில் யாரும் துணி யூஸ் பண்ணுறதில்ல. நான் ஒரு ஸ்கூலோ காலேஜோ ஆஃபீஸ்க்கோ போய் கேட்பேன், இப்போ யாராவது ஒரு நாளாவது துணி யூஸ் பண்ணுறீங்களா, வீட்டில் இருக்கிறப்ப யாராவது யூஸ் பண்ணுறீங்களா? யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், யூஸ் பண்ண தெரியல ஒன்று, இன்னொன்று ஈஸியாக யூஸ் பண்ணி தூக்கி போட்டுடலாம் அப்படின்றத ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, நம்ம அந்த காலத்துலலாம் எல்லோரும் யூஸ் பண்ணி அதை வீட்டுக்கு மறைவாக வெளியில் காய வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருந்தது, சூரியனோட வெளிச்சம் கிடச்சிது. இப்போ எல்லாமே அப்பார்ட்மெண்ட் வாழ்க்கையாக மாறிட்டாங்க. அதை காய வைக்கிறதுக்கும் வழி இல்லாதனால யாரும் அது கிளாத்துக்கு யூஸ் பண்ணுறதில்ல, கெமிக்கல் நாப்கினை தான் யூஸ் பண்ணுறாங்க. நிறையா பேருக்கு தெரியுது நான் யூஸ் பண்ணுறது எனக்கு பிரச்சனையாக இருக்குன்னு தெரியுது. ஆனால் தெரிஞ்சு அவங்களுக்கு மாற்றத்துக்கான வழி இல்லை. அந்த மாற்றத்துக்கான வழியை தான் நாங்கள் இன்றைக்கி ஃபெமினைன் கொடுத்துட்ருக்கோம். நீங்களே செக் பண்ணுங்கள், இதில் எவ்வளோ நாள் எக்ஸ்பிரி நம்ம இப்போ இன்றைக்கி ஒரு குழந்தைக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுக்குறோம், ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறோம். அதுக்கு என்ன பண்ணுவோம், அந்த பொருள் நல்லா இருக்கா, இது எப்போ எக்ஸ்பிரி டேட் இருக்குது, இது எப்போ மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க, இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நாங்கள் செக் பண்ணுறோம். ஆனால் அந்த நாப்கினை யாருமே செக் பண்ணி வாங்குறது கிடையாது. இதை தான் நாங்கள் சொல்லி புரிய வைக்கிறோம். எந்த அம்மாக்கோ அப்பாக்கோ வாங்கி பிள்ளைங்களுக்கு கொடுக்கறது இது நமக்கு நல்லதுன்னு யாருக்கும் தெரியலை, அவங்களுக்கும் தெரியலை. நமக்கு தெரிஞ்ச விஷயத்த இன்றைக்கி நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் போய் இப்படி தான் பண்ணணும், எஜுகேட் பண்ணி அவங்களுக்கு இந்த விஷயத்த நாங்கள் புரிய வைக்கிறோம். நம்ம இந்தியாவில் இருக்கிற நாப்கினில் கெமிக்கல் தான் இருக்குன்றத சொல்லிட்டாங்க. ஆனால் அதுக்கு நாங்கள் தீர்வாக ஃபெமினைன் கொடுத்துட்ருக்கோம். ஓகே மேம், இந்த ப்ராடக்டோட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஃபெமி அப்படிங்கிற பிராண்ட் நேமில் தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் நயன்தாரா மேம் வந்ததுக்கப்புறமேட்டு ஃபெமினைன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் இணைஞ்சு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நயன்தாரா மேம் இந்த ப்ராடக்ட்குள்ளே எப்படி வந்தாங்க? கோமதி மேம் வந்து ஒரு மீட்டிங் போய் பேசியிருந்தப்ப ப்ராடக்ட் பற்றின நாலேஜ் எல்லாருக்கும் கொடுத்துருந்தப்ப நயன்தாரா மேமோட மேனேஜர் அங்கே யாரோ ஒருத்தர் இருந்தார், அவர் ப்ராடக்ட் வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. அப்படி தான் நயன்தாரா மேம் கிட்ட போச்சு. அவங்க இதை யூஸ் பண்ணி நல்ல ப்ராடக்ட்டு, நல்லா இருக்குது, மற்றதுக்கு இதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது, கர்ப்பப்பை பிரச்சனை வருது, குழந்தையின்மை பிரச்சனை வருதுன்றப்ப இதை வந்து நம்ம இன்னும் நிறையா பெண்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இன்னொன்று ப்ராடக்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது இந்தியா மட்டும் இல்லை, வேர்ல்டு ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுனால எங்களோட இணைஞ்சாங்க. ஃபெமியாக இருந்தது ஃபெமினைனாக மாறுச்சு. இப்போ இம்யூனிட்டி சிஸ்டம்ன்றது ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேறுபடும். இப்போ ஒருத்தவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிறப்ப அவங்களுக்கு அந்த ப்ராப்ளத்துலேருந்து தப்பிச்சிடலாம். இம்யூனிட்டி சிஸ்டம் கம்மியாக இருக்குது, இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறேன், நாளைக்கு என் குழந்தைய இதை வயிற்றில் நான் சுமக்கும் போது அந்த கெமிக்கல் அந்த ரத்தத்தில் கலக்குது. அந்த ரத்தத்தில் கலக்கிறதுனால என்ன ஆகும், அந்த குழந்தையும் உருவாகிறப்பயே அந்த ரத்தத்தில் அது மாறுது, டிஎன்ஏவே நமக்கு மாறிடும். அப்போ அந்த குழந்தை பெருசாகி இப்போ 10 வயசுலேயே ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, இந்த கெமிக்கல் முன்னாடியே அவங்க உடம்புக்குள்ளே போகிறதும் ஒரு காரணம். இன்றைக்கி எனக்கு அந்த பிரச்சனை வராது, ஆனால் அது நாளைக்கு என்னோடய சங்கதியை போய் பாதிக்கும். அதை நம்ம யோசிக்கணும். ரத்தத்திலேயே உருவாகி அந்த குழந்தை வர்றப்ப அந்த குழந்தைக்கு அதுக்குள்ளே போகிறதுன்றது தான். அதே போல் நம்ம யூஸ் பண்ணுற நாப்கினில் கெமிக்கல் இருக்குது, பிளாஸ்டிக் இருக்குது. யாரும் இன்றைக்கி நாப்கின் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதில்ல. பீரியட்ஸ் வருது, நான் நாப்கின் யூஸ் பண்ணி தான் ஆகணும், அதை தரமாக யூஸ் பண்ணுங்கள், ஹைஜீனிக்காக யூஸ் பண்ணுங்கள் அப்படின்றத சொல்கிறோம். ஓகே மேம், இப்போ நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க பெண்களுக்கு இருக்க நிறையா பிரச்சனை பேட் யூஸ் பண்ணுறதுனால வருது அப்படின்னு, அதாவது குழந்தையின்மை, மலட்டுத்தன்மை இந்த மாதிரி வருதுன்றது சொன்னீங்க. நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறது மூலயமா அது க்யூர் ஆகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. எல்லா பெண்களுக்கும் அந்த பிரச்சனை வரது இல்லைல்ல, ஸோ பிரச்சனை இல்லாத பெண்களும் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும்னு ஏன் நினைக்கிறீங்க? ஸ்மோக் பண்ணுறாங்க, அதில் அந்த பாக்ஸ்லேயே இதை நீங்கள் ஸ்மோக் பண்ணால் உங்களுக்கு கேன்சர் வரும் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க. அதனால் யாரும் பண்ணாமல் இருக்காங்களா? பண்ணுறாங்க. பெண்களுக்கு அந்த மாதிரி என்ன கொடுத்துருக்காங்க, ஏன் பெண்களுக்கு கேன்சர் வரணும்? யோசிச்சு பாருங்கள். நம்மளோட நாப்கின் யூஸ் பண்ணுறதுல கெமிக்கல் வந்து நம்ம உடம்புக்குள்ளே போகிறதுனால நம்மளோட பிறப்புறுப்புக்கும் கர்ப்பப்பைக்கும் 3 இன்ச்சு தான் கேப். அப்போ அந்த கெமிக்கல் எங்கே போகுது அப்படின்னா நம்ம கர்ப்பப்பையில் தான் போய் முதல்ல சென்றடையுது. அங்கே தான் அது ஊடுருவி இருக்குது. அங்கே தான் முதல் பாதிப்பே நமக்கு உருவாகுது. பெண்களுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய், மார்பக புற்றுநோய் பெண்களுக்கு ஏன் வரணும்? இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம இந்தியாவில் இருக்கிற பிராண்டில் எதுலேயுமே அதை மென்ஷன் பண்ணலை. அதில் போய் பார்த்தீங்கன்னா அது பருத்தியிலான காட்டன் இல்லைன்னே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யாரும் அதை பார்த்து வாங்குறது கிடையாது.
அந்த கெமிக்கல் நாப்கின் யூஸ் பண்ணால் நமக்கு கேன்சர் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நம்ம பாட்டி காலத்துலலாம் ஒரு ஒரு 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கேன்சருன்றது யாருக்குமே கிடையாது, குழந்தையின்மை பிரச்சனை யாருக்கும் இல்லை. ஆனால் இப்போ ஏன் அதெல்லாம் இருக்குது? ஒன்று ஃபுட்டு, இன்னொன்று நம்ம பெண்கள் டைரெக்டாக அதை யூஸ் பண்ணுறோம். நம்மளோட 9 துவாரம் இருக்குது, ஒவ்வொரு துவாரத்துலேயும் சுவாச தன்மை இருக்குது, பிறப்புறுப்புலேயும் அந்த சுவாசம் இருக்குது. அந்த சுவாசம் வழியாக நம்ம 5 நாள் அந்த பிளாஸ்டிக் நாப்கினை வச்சு காற்றோட்டம் கிடையாது உங்களுக்கு, ஏன்னா லாஸ்ட் லேயர் பிளாஸ்டிக்கு. அப்போ அதில் வர்ற சுவாசம் எல்லாமே நம்ம சுவாசம் வழியாக உள்ளே இழுக்கிறப்ப நம்ம ரத்தத்தில் கலந்து தான் இந்த பிரச்சனையை நம்ம நமக்கு அதிகமாகுது. ஓகே மேம், இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னையே எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நிறையா ஷூட்ஸ் போயிட்டு இருக்கனால ஒரு நாளைக்கே மேக்ஸிமம் 3 பேட்ச் தான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி எனக்கு சைக்கிள் டைமிங் இருக்கும். ஸோ அந்த பட்சத்தில் அது ஓகேவா, இல்லை இந்த டைம்குள்ளே சேஞ்ச் பண்ணணுமா, இல்லை எப்படி அதை சொல்கிறது? நீங்கள் எது எடுத்துக்கிட்டாலும் அதில் பாக்டீரியா வலிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டு 2 மணி நேரம் வரைக்கும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 மணி நேரம் வரைக்கும் வர்ற பிளட்டு நம்மளோட பிளட்டு பியூர் பிளட்டு. 2 மணி நேரம் கழித்து அதுலேருந்து ஒரு சொட்டு பிளட்டுலேயும் 107 பாக்டீரியா ஃபார்ம் ஆகும். இப்போ அது எங்கே போகும்? ஏன்னா நமக்கு லாஸ்ட் லேயர் பிளாஸ்டிக், காற்றோட்டம் கிடையாது, ஏர் சர்க்குலேஷன் கிடையாது. அப்போ அது என்ன ஆகுதுன்னா நம்ம 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அது மல்டிப்ளை ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அந்த பேடை சேஞ்ச் பண்ணலை அப்படின்னா அந்த பாக்டீரியா எல்லாமே வேறு எங்கே போகும்னா நம்ம உடம்புக்குள்ளே தான் போகும். இதனால் மக்களுக்கு என்னென்னா ரொம்ப நேரம் வச்சுருக்கிறப்ப அந்த ஸ்கின் உங்களுக்கு ரேஷஸ் ஆகிடும், இச்சிங் வருது. அப்போ நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னா பீரியட்ஸ் வந்தால் நமக்கு இச்சிங் இருக்குது, ரேஷஸ் இருக்குது, 2 தொடையும் கருப்பாயிடுது. இதெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பீரியட்ஸ் கிடையாது. நம்ம யூஸ் பண்ணுற நாப்கின்னு பிளாஸ்டிக்கில் இருக்குது, கெமிக்கலில் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஃபீல் கொடுக்குது. யாருமே அதை யோசிக்க மாட்டாங்க. பீரியட்ஸ் ஏன் வருது, நான் ஏன் பொண்ணாக பிறந்தேன், அதை மட்டும்தான் எல்லோரும் யோசிக்கிறாங்க. இன்றைக்கி நான் ஏன் பொண்ணாக பிறந்தேன்னு யோசிக்கிறவங்க இன்னொரு பெண் வயிற்றுலேருந்து தான் வந்திருக்காங்க. அப்போ அடுத்த வம்சம் ஒரு பெண்ணால் தான் கொடுக்க முடியுன்றப்ப அதை யாரும் அப்போ யோசிக்கிறது கிடையாது. பீரியட்ஸ் வர்றப்போ மட்டும் எனக்கு பெண்ணாக இருக்கவே பிடிக்கலன்றாங்க. நமக்கு தாய்மைன்றது ஒரு பெரிய வரம், அது நமக்கு தான் அந்த பலத்தை கொடுத்துருக்குறாங்க. அது எல்லாரும் உணர்ந்தாவே போதும். அதை மாற்றிக்கிறதுக்கான வழியும் இருக்குது, அதுக்கான தீர்வு ஃபெமினைன்லி இருக்குது. இப்போ நிறைய காட்டன் பேட்ஸுமே வந்திருக்கே, அதுவுமே யூஸ் பண்ணக்கூடாதா? எல்லாத்துலேயுமே லாஸ்ட் லேயர் பிளாஸ்டிக். நம்மளோட ஃபெமினைனில் 5 டெக்னாலஜி ஆனையான் இருக்குதுன்னு சொன்னேன், மற்றதில் எதுவுமே கிடையாது. இந்த ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கு அங்கே என்ன விஷயம் இருக்குன்னா ஒன்றுமே இல்லை. வெறுமனே உங்களுக்கு ரீசைக்கிள் பண்ண காட்டன் வச்சுருக்காங்க, உள்ளே ரீசைக்கிள் பண்ண ஜெல்லு, சிலிக்கான் ஜெல் இருக்குது. அது பெட்ரோலியத்தோட பை ப்ராடக்ட். அது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு மீட்டிங்கில் உட்காந்துருக்கீங்க, 1 ஹவர் உட்காந்துருக்கீங்க, ஒரு சீட்டில் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஒரு மாதிரி ஹீட் ரொம்ப ஒரு மாதிரி ஹீட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா கொஞ்சம் எழுந்திரிச்சு நடந்துட்டு உட்காருவீங்க. ஆனால் அது ஏன்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சிலிக்கான் ஜெல் அந்த ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஏன்னா அந்த காற்று வெளியில் போகிறதுக்கு வழி கிடையாது. நம்ம டம்ப் பண்ணி உட்காந்தாச்சு, அது வெளியில் அனுப்புறதுக்கான வழி இல்லை. திருப்பி அது நம்மளோட உடம்புக்குள்ளே தான் அது உள்ளே போகுது. இதனால தான் நிறையா பேருக்கு அந்த பீரியட்ஸ் முடிஞ்சுமே டிப்ரெஷனில் இருக்கிறாங்க. நிறையா சிக்கல், நிறையா பீரியட்ஸில் வர ப்ராப்ளத்தினால நான் ஏன் பொண்ணாக பிறந்தேன், எனக்கு ஏன் பீரியட்ஸ் வருது. ஆனால் பீரியட்ஸ் ஒரு 3 மாதம் தள்ளி போகுது. சில குழந்தைங்கள்லாம் என்ன யோசிக்கிறாங்கன்னா எனக்கு பீரியட்ஸ் வரல, ஜாலியாக இருக்கு. ஆனால் அங்கே வேற ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னு கேட்டால் அந்த ஹீட்லாம் உள்ளே போகுதுல, அது ஒரு குட்டி கட்டியாக உருவாகி தான் நீர் கட்டி உருவாகுது. இது யாருக்கும் தெரியறது கிடையாது. அப்போ அந்த பிசிஓடி ப்ராப்ளம் வர்றது, தைராய்டு ப்ராப்ளம் வர்றது, ஒயிட் டிஸ்சார்ஜ் அதிகமாகிறது, இதெல்லாமே என்ன ப்ராசஸில் நடக்குதுன்னா அந்த பேடு ஒழுங்கான அவருக்கு நம்ம சேஞ்ச் பண்ணது, அந்த கெமிக்கல் உள்ளே போகிறது. இதனால தான் அங்கே நிறையா மாற்றங்கள் நடக்குது. ஆனால் அதுக்கப்புறம் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி ரெகுலராக பீரியட்ஸ் வந்தாலும் பிரச்சனைன்றாங்க, வரலனாலும் பிரச்சனை. அதுக்கு டாக்டர்கிட்ட போய் தீர்வு கேட்குறாங்க. இப்போ இது என்ன பண்ணணும்னா நம்ம சரி செய்ய பார்க்கணும். அதுக்கான தீர்வு என்ன? பெண்களுக்கு பீரியட்ஸ் முக்கியம். அந்த பீரியட்ஸை நம்ம எப்படி கொண்டாடணும், அது கொண்டாடுங்க. ஒரு வயசுக்கு வந்த உடனே அந்த குழந்தைய நம்ம எவ்வளோ கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இதுவே கிடையாது. அன்னைக்கு அந்த தாய்மை நம்ம பொண்ணு வயசுக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்லி எவ்வளோ அது ஒரு கிராண்டாக ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறோம். ஆனால் அந்த பீரியட்ஸை தான் இன்றைக்கி பிரச்சனைன்னு அவங்களே சொல்கிறாங்க. அதை தான் இருக்கக்கூடாது, அதை நம்ம கொண்டாடணும். பீரியட்ஸ் கொண்டாடணும். அதுக்கு நாப்கின் தடையாக இருக்குதுன்றதை நாங்கள் சொல்கிறோம்.
ஓகே, இப்போ ஹீட் வந்து நார்மலாக பீரியட்ஸாக இருக்கிறதுனால வராதா? பேட் யூஸ் பண்ணுறதுனால தான் ஹீட் வருது? நீங்கள் பீரியட்ஸில் இருக்கிற அன்னைக்கு மட்டும்தான் அந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிறத நீங்கள் உணர்வீங்க. மற்ற நாளில் உங்களுக்கு பீரியட்ஸ் உணர மாட்டீங்க. ஏன்னா அந்த காற்றோட்டம் இருக்கும். நம்ம பேட் வச்சிருக்கிறப்ப லாஸ்ட் லேயர் பிளாஸ்டிக், காற்றோட்டம் கிடையாது. இங்கேருந்து போகிற ஏர் வந்து உங்களுக்கு எங்கே வெளியில் போகும்? உங்களுக்கு அந்த பேண்டிஸில் நம்ம ஸ்டிக் பண்ணிட்டோம். அந்த லாஸ்ட் லேயர் பிளாஸ்டிக்காக இருக்கிறப்ப அதை தாண்டி எப்படி வெளியில் போகும்? அந்த ஏர் சர்க்குலேஷனே இருக்காதுல்ல. அந்த ஏர் சர்க்குலேஷன் இல்லாதனால தான் அது நம்ம உடம்புக்குள்ளே அந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஏன் அப்படின்னு கேட்டால், நீங்கள் வாஷ் பண்ணிட்டு வந்து உட்காந்துருப்பீங்க. ஆனால் உங்களோட ஃபீல் எப்படி இருக்குன்னா, ஃப்ளோ அதிகமாகிற மாதிரி ஒரு ஃபீல் உணர்ந்திருப்பீங்க. மீட்டிங் எப்போ முடிப்பாங்க, உங்கள் கான்சன்ட்ரேஷன் அங்கே இருக்காது. முடித்த உடனே என்ன பண்ணுவீங்கன்னா, கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ளோ அதிகமாகி ட்ரெஸ்லாம் ஆன ஃபீல் இருந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கொஞ்சம் கேட்பீங்க, ஏதாவது ட்ரெஸ்லாம் ஆயிருக்கா, எனக்கு அந்த ஃபீல் இருக்குன்ட்டு. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த பேடில் பீரியட்ஸ் ஆயிருக்காது. என்ன காரணம்னு கேட்டால், நீங்கள் வாஷ் பண்ண வாட்டரே அதை அப்சர்வ் பண்ணியிருக்காது. அந்த ஸ்கின்ல அந்த லேயர் பட்டுகிட்டே இருக்கிறப்ப அந்த ஈரப்பதமே நம்மளுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது எல்லாமே வந்து அதுலேருந்து வர்றது தான். பீரியட்ஸ்னால யாருக்கும் அந்த பிரச்சனை இல்லைன்றதை தான் நாங்கள் தீர்வாக சொல்லிட்டு இருக்கோம். ஓகே மேம், ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா எல்லாருமே வந்து ஒரு பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் நீங்கள் சொன்னது பார்த்தீங்கன்னா ரொம்ப பேஷனேட்டாக பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்குது இந்த பிஸ்னஸ்? எல்லாருமே முன்னாடி சொன்ன போல் நிறையா பேருக்கு இந்த ப்ராடக்டை கொடுத்து அவங்க ஃபீட்பேக் எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. ப்ராடக்ட் நம்ம பிஸ்னஸாக வந்து இன்றைக்கி அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நான் செய்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நிறைய பெண்களோட ஃபீட்பேக். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு காலேஜில் நான் டெமோ பண்ணி கொடுத்துட்டு வந்தேன். அந்த பொண்ணு ரொம்ப நாளாக பேண்டி லைனர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது எனக்கு தெரியாது. நம்ம காலேஜில் நம்ம பசங்க கேட்குவாங்க, அனுப்பிச்சிடுவோம், நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஒரு நாள் நைட்டு எனக்கு ஒரு 11:30க்கு கால் வந்துச்சு. என்னன்னு கேட்குறப்ப அது நான் இந்த காலேஜ்லேருந்து பேசுகிறேன், நீங்கள் வந்து டெமோ கொடுத்தீங்கல்ல, சரிப்பா இப்போ என்ன வேணும், என்ன உங்களுக்கு அப்படின்னு கேட்குறப்ப, நான் பேண்டி லைனர் ரெகுலராக யூஸ் பண்ணேன், எனக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு இப்போ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்னாங்க. அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனைன்றது எனக்கு தெரியாது. நான் சொல்லி கொடுத்தது வந்து நமக்கு தைராய்டு ப்ராப்ளம் க்யூர் ஆகும், இர்ரெகுலர் பீரியட்ஸ் உங்களுக்கு கரெக்டாகும், பீரியட்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ளோ அதிகமாக இருந்துச்சுன்னா கம்மியாகும், ஒயிட் டிஸ்சார்ஜ் க்யூர் ஆகும். நம்ம பேண்டி லைனரில் உள்ள பெனிஃபிட்டை நம்ம சொல்லியிருந்தோம். அந்த பொண்ணு அதை யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பொண்ணுக்கு 20 வயசு ஆகுது. அந்த பொண்ணுக்கு இன்ன வரைக்கும் ஏஜ் அட்டன் பண்ணவே இல்லையா. இந்த பேண்டி லைனர் யூஸ் பண்ணி அந்த பொண்ணு பீரியட்ஸ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதை விட அந்த பொண்ணு சொன்ன கதை, அவங்க ஊர் வந்து கிராமம். அந்த கிராமத்தில் வந்து இது 20 வயசு ஆகுது, அந்த பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணல அப்படின்னா ஊர் மக்கள் பேசுவாங்க, ஏதாவது ஒன்று சொல்ல ஆரம்பிப்பாங்கள்ல. அந்த பொண்ணு வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டராக மாறுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஃபீட்பேக் வரவும், அவங்க ஃபேமிலி வந்து அந்த பொண்ணு ஊர் பக்கமே போல் ஹாஸ்டல்லே தான் இருந்து படிக்கிறான். இப்போ இந்த பீரியட்ஸ் ஆன ஒரு விஷயத்த அந்த பொண்ணு அவ்வளோ சந்தோஷப்பட்டு எங்கள்கிட்ட சொன்னான். இதெல்லாம் வந்து எனக்கு பெரிய பெரிய ஃபீட்பேக்கு. அப்போ இந்த போல் நிறையா பெண்கள் இருப்பாங்கள்ல, இப்போ இவங்க எல்லாத்துக்கும் நம்ம இதை கொண்டு போய் சேர்க்கணுன்றது இன்னும் அதிகமாக பொறுப்பு வந்துருச்சு. இப்போ நம்ம படுத்தாலும் சரி, எந்த நேரமாக இருந்தாலும் இதை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கோம். எத்தனை பேருக்கு இன்றைக்கி கொடுத்தோம், எத்தனை பெண்களுக்கான கர்ப்பப்பையை இன்றைக்கி நம்ம இதை காப்பாற்றணும் அப்படின்றது மட்டும்தான் ஒரு ஃபீல் ஆகும். இன்றைக்கி அவங்க ஃபேமிலி சந்தோஷமாக இருக்காங்க. தைராய்டு இது ஃபெமி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தைராய்டு ரிப்போர்ட்டும் எடுத்துருக்குறாங்க. யூஸ் பண்ண பிறகு தைராய்டு ரிசல்ட்டும் காமிச்சிருக்காங்க. அதில் அவங்களுக்கு அந்த வேல்யூ குறைஞ்சிருக்கிறதே அவங்களுக்கு தெரியுது. நிறைய பேருக்கு இர்ரெகுலராக இருந்தது கரெக்டாக இருக்குது, ஃப்ளோ அதிகமாக இருந்தவங்களுக்கு க்யூர் ஆகிருக்கு. ஒயிட் டிஸ்சார்ஜ் நிறையா குழந்தைங்களுக்கு இருக்கும். அது வந்து ஒரு பெரிய நிறைய பேருக்கு அந்த ஒரு மாதிரி ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. நம்ம பேண்டி லைனர் யூஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் எல்லாம் க்யூர் ஆகிருக்கு. இதெல்லாம் எனக்கு பெரிய பெரிய ஃபீட்பேக் இருந்ததுனால எனக்கு இது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஒரு மனப்பூர்வமாக நம்ம ஒரு பெரிய ஒரு ஆத்மாத்மா நிறையா ஒரு மாற்றத்தை உருவாக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற அளவுக்கு எனக்கு இன்றைக்கி தோணுது. உமன்ஸ் மட்டும்தான் பேண்டி லைனர் யூஸ் பண்ணணுமா, இல்லை குழந்தைங்க பெரியவங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணலாமா? இது குழந்தைங்க, ஆண்கள், பெண்கள் எல்லாருமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த 5 ப்ராடக்ட் என்ன மேம், என்ன யூஸ் பண்ணி இது பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு ஒரு ஆனையான் இருக்கும், ஃபார் இன்ஃபரேட் இருக்குது, மேக்னெட்டிக் இருக்குது, நானோ கைட்டின் இருக்குது, உங்களுக்கு நானோ சில்வர் இருக்குது. இதுவுமே எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ஒரு வேலையை பார்க்கும். ஆனையான் வந்து நம்ம பிளட்டுலேருந்து வர்ற பாக்டீரியாவை எலிமினேட் பண்ணும். எவ்வளோ நேரத்துக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 24 ஹவர்ஸ்க்கு. இதுக்கான ப்ரூஃபும் நம்மக்கிட்ட இருக்குது. அது எப்படி அது பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பசும் பால் கறந்த பால் வந்து எவ்வளோ நேரத்தில் வெளியில் வச்சா திரியும்,
ஒரு 2 ஹவர்ஸ் வச்சுக்கோங்களேன். காய்ச்சாத பால் வெளியில் வச்சா 2 மணி நேரத்தில் திரிஞ்சிடும்ல. நம்மளோட ஆனியன் சிப்பை நீங்கள் அதில் போட்டுட்டு 24 ஹவர்ஸ் கழிச்சிட்டு நீங்கள் ஆனியன் சிப்பை எடுத்துகிட்டு பால் காய்ச்சினீங்கன்னா பால் காயும். ஏன்னு கேட்டால் அதில் இருக்கிற கெட்ட பாக்டீரியாவெல்லாம் அதை அழிச்சிருது. அடுத்தது ஃபார் இன்ஃப்ராரெட், சூரியனோட அகச்சிவப்பு கதிர் அதில் இருக்குது. அடுத்தது மேக்னெட்டிக் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு நல்ல உற்சாகத்தை கொடுக்கும், நமக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸான ஃபீல் கொடுக்கும். அடுத்தது நேனோ தான் நம்மளோட பிறப்புறுப்பில் ஒரு சளி மாதிரி ஒரு திரவம் இருக்கும். அது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்ம கெமிக்கல் நாப்கின் யூஸ் பண்ணும் போது அந்த இடத்தையே ட்ரை பண்ணிடுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சுரக்கிறதுக்கு இல்லாமல் அது அழிச்சிருது. இப்போ நம்ம கண்ணில் தண்ணி வர்ற மாதிரி, வாயில் எச்சி விடுற மாதிரி அங்கேயும் ஒரு சளி மாதிரி ஒரு திரவம் இருக்குது. அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கான ஒரு விஷயம். அதை கெமிக்கல் நாப்கின் அழிச்சிருது. நம்மளோட நாப்கின் அதை பாதுகாத்து வச்சுருக்குது. கைட்டின் நான் யூஸ் பண்ணி மண்ணில் போட்டேன் அப்படின்னா எனக்கும் கெடுதல் கிடையாது, அதில் ஃபங்கஸ் வராது. மண்ணில் போட்டிங்கன்னா 3 மாதத்தில் மக்கி போயிடும், மண்ணுக்கும் பிரச்சனை கிடையாது, அதை எடுத்து போடுறவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இதுதான் இதோட தீர்வு. பண்ணல நம்மளோட ப்ராடக்ட்மே 2 hours சேஞ்ச் பண்ணலாமா இல்லை? நம்மளோட ப்ராடக்ட்ல 24 ஹவர்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுதான் நான் சொன்னேன்ல, 24 ஹவர்ஸ் பாலில் நீங்கள் போட்டுட்டு எடுத்திங்கன்னா அந்த பாக்டீரியாவை அழிக்கிறதுக்கு 24 ஹவர்ஸ்க்கு நீங்கள் எடுத்துகிட்டு காய்ச்சிங்கன்னா பால் காயணும். அப்புறம் 24 மணி நேரத்துக்கு நம்ம ப்ராடக்டை நீங்கள் இன்ஃபெக்ஷன் ஆகாது நம்ம யூஸ் பண்ணலாம். மற்ற பிராண்டில் நீங்கள் 2 மணி நேரத்துக்கு ஒன்று சேஞ்ச் பண்ணணும். இப்போ நிறையா பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ரொம்ப ஹையாக இருக்குது. உங்களோட டார்கெட் வெறும் அப்பர் மிடில் கிளாஸ் மட்டும்தானா? நாங்கள் மிடில் கிளாஸாக இருந்தாலும் அப்பர் கிளாஸாக இருந்தாலும் எல்லாருக்கும் கர்ப்பப்பை ஒரே விஷயந்தான். நீங்கள் ஒரு நாளைக்கு 2 மணி நேரத்துக்கு ஒன்று மாற்றணும். இப்போ ஒரு நாளைக்கு 12 பேடு மாற்றணும். யாராவது நீங்கள் மாற்றுறீங்களான்னு கேட்டாங்கன்னா இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் 12 பேடு கணக்கு வச்சிங்க அப்படின்னா ஒரு பேடு 10 ரூபானா 120 ரூபா ஒரு நாள் செலவாகுது. இப்போ நம்மளோட பேடில் ஒரு மாதத்துக்கு 125 ரூபா தான் ஒரு மாதத்துக்கே. நம்மளோட பேடு 24 ஹவர்ஸ்க்கு ஒன்று போதும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களோட ஹெல்த்து ரீதியாக தான் ஃப்ளோ வரும். ஒருத்தவங்களுக்கு ஃப்ளோ கம்மியாக இருக்கும், ஒருத்தவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அவங்கவுங்க ஃப்ளோவை பொறுத்து 1 2 மாற்றிக்கோங்க. 3rd day 4th டேலலாம் நீங்கள் ஒரு பேடே உங்களுக்கு போதும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். 24 ஹவர்ஸ்க்கு உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாது, இச்சிங் வராது, ரேஷஸ் வராது. நம்மளோட பேடு 250 ரூபா ஒரு பேக்கெட், அதில் 10 பேட் இருக்குது எக்ஸலில். அப்போ ஒரு மாதத்துக்கு நமக்கு 5 பேடு தான் தேவைப்படும். 5 1 எக்ஸ்ட்ரா போனால் 6. மற்ற பேட்லலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் 12 பேடு மாற்றணும். நம்ம எந்த அளவுக்கு இதை எடுத்த உடனே பேக்கெட் 250 ரூபான்னிடுறாங்க. ஆனால் அதில் இருக்கிற குவான்டிட்டியை பாருங்கள், அதில் இருக்கிற தரத்தை பாருங்கள். இதுலேயும் இதை யூஸ் பண்ணால் என்ன பிரச்சனை வருதுன்ற இதை கம்பேர் பண்ணி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஃபீல் வராது. விலை அதிகன்றதே யாரும் சொல்ல மாட்டாங்க. சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ எல்லாருமே மாறிட்டாங்க. மேம் இப்போ தான் புதுசாக இந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இப்போ நான் இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கேன் ப்ராடக்ட் பற்றி. இவ்வளோ விஷயமும் நான் சொல்லி உத்தரவாதத்தோடு தான் நம்ம கொடுக்குறோம். நான் சொல்கிறதில்ல நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி நான் சொன்னது எதுவுமே இல்லை அப்படின்னீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு பேக்கெட் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கீங்க, ஒரு 3 பேட் யூஸ் பண்ணியிருக்கீங்க. 3 பேட் யூஸ் பண்ணுறதுலையே உங்களுக்கு தெரிஞ்சிடும் மற்ற பிராண்டில் உள்ள ப்ராடக்ட்டுக்கும் நமக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிடும். அது தெரிஞ்சும் நீங்கள் எனக்கு இல்லை, நீங்கள் சொன்னதெல்லாம் எதுவுமே இல்லைன்னா நீங்கள் அந்த 7 பீஸ் இருக்கும்ல, நீங்கள் அதை என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டு நீங்கள் கொடுத்த 250 ரூபாயை அப்படியே ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணதுக்கு பிறகு எங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுங்கன்னு. உங்களுக்கு நான் சொல்கிறது எதுவுமே இல்லைன்னா நீங்கள் ரிட்டர்ன் பேக் வாங்கிக்கலாம். நீங்கள் ஓகே மேம், இந்த ப்ராடக்ட்டை வாங்கினாலும் சரி, இல்லை இந்த ப்ராடக்ட்டை வச்சு அவங்க பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னாலும் அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இப்போ என்னோடய நம்பர் இதில் வரும், எனக்கு கால் பண்ண சொல்லுங்கள். இப்போ அவங்களுக்கு ஒரு ப்ராடக்ட்னாலும் வாட்ஸ்அப் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிடுவேன். நெக்ஸ்ட் இதை பிஸ்னஸ் தான் எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எங்களுக்கு காலையில் 5 to 6 தியான கிளாஸ் நடக்குது, ஃப்ரீயாக நடக்குது. அதுலேயும் அவங்க உள்ளே வரலாம். 11 to 12 1000 ஒரு ப்ரோக்ராம். எங்கள் ஃபவுண்டரே நேராக பேசுகிறாங்க. டெய்லியுமே
ப்ராடக்ட் பற்றின நாலேஜ், பிஸ்னஸ் பற்றின நாலேஜ், அடுத்தது ஃபினான்ஷியலாக நம்ம எப்படி இருக்கிறது, தனித்துவமாக நம்ம எப்படி வளர்த்துக்கிறது, நம்மளோட பர்சனாலிட்டி எப்படி வளர்த்துக்கணும் அப்படின்றது எல்லாமே நீங்கள் கற்றுக்கலாம். இது எல்லாமே கற்றுக்கிட்டு நீங்கள் ஒருத்தவங்கள்ட்ட போய் நம்மளோட ப்ராடக்ட்டை பற்றின டீட்டெயில்ஸும் சொல்லலாம். உங்கள் ஓன் யூஸ்க்கு நீங்கள் வாங்குறதுனால நீங்கள் மீட்டிங் அட்டன் பண்ணி இப்போ நான் சொல்கிறதோட நீங்கள் டேரெக்டாக ஃபவுண்டர் பேசுகிறதையுமே நீங்கள் கேட்கலாம். இது எல்லாமே ரெகுலராகவே நடக்கும். நீங்கள் எனக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். எனக்கு வந்து ஜிஎஸ்டி எடுத்து நான் இன்றைக்கி ஐடி ஃபைல் பண்ணி நான் இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் நினச்சி கூட பார்த்தது கிடையாது. இப்படி ஒரு விஷயம் நடக்கும்ட்டு இன்றைக்கி நான் ஒரு ஷாப் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கேன் ஃபெமினைனுக்குன்னே. நம்ம இது எல்லாமே எனக்கு கிடைச்சது வந்து ஃபெமினைனில் தான். இந்த ஒரு பொருள் தான் எனக்கு இவ்வளோ தூரத்துக்கு எனக்கு கொண்டு வந்து சேர்த்தது. மேம், மார்க்கெட்டில் இருக்க மற்ற பேட்ஸுக்கும் ஃபெமினைனுக்கும் என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ்? இப்போ நான் அது இன்ன வரைக்கும் டீட்டெயில்ஸாக சொல்லியாச்சு. இப்போ நம்ம ஒரு டெமோ மூலயமா என்னென்ன இருக்குதுன்றதை உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிடுறேன். இது மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு பிராண்டில் எடுத்து ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கவரில் நீங்கள் மோந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃப்யூம் ஸ்மெல் வரும். மோந்து பாருங்களேன். ஒவ்வொரு இதுலேயும் ஃப்ளேவர் பார்க்குறாங்க. இப்போ இதுக்கு ஃப்ளேவர் வேணுமான்றதை நம்ம முதல்ல சிந்திக்கணும். இன்னொன்று, இந்த கவரை பிரிச்சிங்கன்னா நீங்கள் க்ளோஸ் பண்ண முடியாது. அந்த கவரும் பிளாஸ்டிக்கு, இதில் எடுத்த இதுவும் இந்த பீஸுமே பிளாஸ்டிக்கு. இன்னொன்று, இது ஃபுல்லாக பாருங்கள் ஓப்பனாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, ஒரு பேக்கில் ஒரு பீஸ் எடுத்து வச்சுட்டு போகிறீங்க. இப்போ இதுக்குள்ளார என்ன இன்செர்ட் வேணாலும் போகலாம். ஒரு ரூபாய் காயினோட உள்ளே போகலாம். போயிட்டு அதில் இருக்கிற ஒரு பாக்டீரியாவோட உள்ளே போகும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அது தெரியாமல் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறப்ப அது மூலயமா ஒரு இன்ஃபெக்ஷன் ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எதை சொல்லுவீங்க? நம்மள தான் சொல்லுவோம், பீரியட்ஸ் வந்துச்சு அதனால தான் இவ்வளோ பிரச்சனை வருதுன்னு. வேட யாருமே நம்ம சொல்ல மாட்டோம். இன்னும் இதை நான் பிரிக்கிறேன் பாருங்கள். இந்த கவர் பிளாஸ்டிக்கு தெரியுதா? நல்லா ஹாட் வாட்டர் ஒரு கிளாஸில் எடுத்துக்கிட்டு, இப்போ இது ஹாட் வாட்டராக இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் வச்சுட்டு திருப்பி மேலே ஒரு கிளாஸை போட்டு மூடுங்க. இப்போ கீழேருந்து அந்த ஆவி வந்து என்ன பண்ணணும், மேலே ஃபுல்லாக எவாப்ரேட் ஆகி அந்த கிளாஸ் ஃபுல்லாக உங்களுக்கு அந்த வேர்வை தண்ணி வடிஞ்சிருக்கணும். இப்போ இதில் லாஸ்ட் லேயரும் பிளாஸ்டிக்கு. உங்களுக்கு அந்த ஹீட் வந்து வெளியில் வரவே வராது, மேலே வராது. இப்போ மேலே வராதுன்னா உங்களுக்கு அதை அப்படியே டம்ப் பண்ணி தான் இருக்கும். இது வந்து நீங்கள் எந்த ப்ராடக்ட் வச்சுருக்கீங்களோ உங்களதில் பிளாஸ்டிக் இருக்குன்னா நீங்கள் இதை செக் பண்ணி பிளாஸ்டிக் இருக்கா இல்லையான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரூஃபு. இதை நான் இதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஃபெமினைனில் வந்து என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, 5 டெக்னாலஜி கொடுத்துருக்குறாங்க. இன்னொன்று எக்ஸ்பிரி டேட், மேனுஃபேக்சரிங் டேட் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா திருப்பி இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து FDA சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா ஃபுட் கிரேட் கோட்டிங் கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஃபுட்டு பேக் பண்ணால் அந்த பேக்கேஜிங்குள்ள சர்டிஃபிகேட்டை நமக்கு இது கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபுட்டுக்கான சர்டிஃபிகேட் நமக்கு கொடுத்துருக்காங்க. திருப்பி இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம் ஒரு பீஸ் எடுத்துகிட்டு. இப்போ நம்ம இதுலேருந்து ஒரு பீஸ் எடுக்கிறோம். நீங்கள் இதை எடுத்துகிட்டு திருப்பி நீங்கள் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். திருப்பி நம்ம எப்போ இதை யூஸ் பண்ணுறோமோ அப்போ தான் இதை நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். இதில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு மக்கி போகிற பொருள் தான். இதில் எந்த ஸ்மெல்லுமே இல்லை. மூந்து பாருங்கள், ஸ்மெல் இல்லை, ஸ்மெல் கிடையாது உங்களுக்கு இதில். ஏன்னா பர்ஃப்யூம் கிடையாது, உங்களுக்கு பிளாஸ்டிக் கிடையாது. இப்போ இதுலேயே பிளாஸ்டிக் இருக்கா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் அதே ஒரு கிளாஸ் ஹாட் வாட்டர் எடுத்து நீங்கள் நம்மளோடதை வச்சுட்டு ஒரு கிளாஸ் மூடுங்க. மேலே இருக்கிற கிளாஸ் ஃபுல்லாக எவாப்ரேட் ஆகிருக்கும். அப்போ அதில் வந்து நீர் வடிஞ்சிருக்குதுன்னா இப்போ இதில் எல்லா லேயருமே உங்களுக்கு ப்ரீத்தபிள். இப்போ நம்ம ஒரு நாளைக்கு நம்ம உடம்புலேருந்து வர்ற பிளட்டு 30 ml பிளட்டு தான் வெளியில் வரும். இப்போ நாங்கள் இங்கே உங்களுக்கு இதில் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ அதர் பிராண்டில் உங்களுக்கு 100 ml பிளட்டு நான் எடுத்திருக்கேன். அது வந்து உங்களுக்கு நான் இந்த பிராண்டில் போடுறேன். நம்மளோட ஃபெமினைனில் உங்களுக்கு 150 ml வாட்டர் எடுத்துருக்கிறேன். இது எதுக்கு அப்படின்னா பிளட்டோட டென்சிட்டி அடர்த்தி அதுக்கு ஈக்குவலாக நம்ம வாட்டர் எடுத்துருக்குறோம். இப்போ நான் இதில் போடுறேன். லாக்கிங் சிஸ்டம் லாக் ஆகிக்கும் அப்படின்னு நிறைய ஆடில் வருது. இப்போ எங்கே லாக்கிங் இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு இப்போ நான் இதில் 100 ml வச்சேன். ஆனால் வெளியிலேயே தான் தண்ணி நிற்கிது. அது அப்சர்வ் பண்ணவோட கிடையாது. இப்போ நம்மளோட இதில் நான் உங்களுக்கு 150 ml எடுத்திருக்கேன். நான் அதையும் உங்களுக்கு இதில் ஊற்றுறேன்.
பாருங்கள் தண்ணி உங்களுக்கு வெளியில் வந்துருச்சு, லீக் ஆகுது. இப்போ நம்மளோடதில் ஒரு ட்ராப்போட உங்களுக்கு வெளியில் வரலை, ஃபுல்லாக லாக் ஆகிடுச்சு. இப்போ இப்படி இருந்தால் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா, இல்லை இப்படி இருந்தால் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்? நமக்கு அன்ஈஸியான ஃபீல் இருக்கிறது தான். நம்ம ஊற்றுற தண்ணி எல்லாத்தையுமே இன்றைக்கி நம்ம இதில் எடுத்துடலாம். இதை தொட்டு பாருங்கள், உங்களுக்கு அந்த தண்ணி கையில் இருக்கும். நம்மளோடதை தொட்டு பாருங்கள், இந்த தண்ணி உங்களுக்கு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் நல்லா அழுத்தியோடு பார்க்கலாம். இப்படி இருந்தால் நம்மளோட ஃபீல் எப்படி இருக்கும், இப்படி இருந்தால் ஃபீல் எப்படி இருக்கும்? இப்போ நம்ம இதில் என்ன லேயர் இருக்குது, எல்லாருக்கிட்டையும் நான் கேட்டுட்டேன், யாராவது பேடை யூஸ் பண்ணவங்க பிரித்து பார்த்துருக்கீங்களான்னு. யாருமே இன்ன வரைக்கும் பிரித்து பார்த்ததில்ல. இன்றைக்கி நான் இதில் என்ன இருக்குன்றதை காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு லேயர் பிளாஸ்டிக், தெரியுதுங்களா உங்களுக்கு? பிளாஸ்டிக் தெரியுதா? இப்போ இதில் நெருப்பு வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு மெழுகு போல் உருகும். இப்போ நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுறோம்ல பேப்பர், அதெல்லாம் ஒருத்தவங்க கலெக்ட் பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் கலெக்ட் பண்ணி எங்கே போகுது? ஏதோ ஒரு வேலை நடக்கிறதுனால தானே போகுது. இந்த மாதிரி விலை மலிவு 40 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னா ஹைஜீனிக்காக குவான்டிட்டியாக வச்சுருக்காங்களான்னா கிடையாது. இதில் பாருங்கள், இதில் குளோரின், ப்ளீச்சிங், டயாக்சின் கலந்துருக்கு. இந்த பேப்பர் க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த ஸ்மெல் வரக்கூடாதுன்றதுக்காக பர்ஃப்யூம் வச்சுருக்காங்க. இந்த பர்ஃப்யூமே நிறையா குழந்தைங்களோட பசி, வாந்தி, வயிற்று வலி இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா இந்த பர்ஃப்யூமோட ஸ்மெல்லு தான். பீரியட்ஸ்னால வர்ற பிரச்சனை கிடையாது. இது வந்து ரீசைக்கிள் பண்ண காட்டன், வேஸ்ட்டாக தூக்கி போடுறோம்ல பெட்டு, ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பெட்டு, அடுத்தது இப்போ சுடுகாட்டிலலாம் நிறைய பெட்டெல்லாம் தூக்கி போடுவாங்க இறந்துட்டாங்கன்னா. அவங்களாம் இதை வியாதியிலேருந்து இறந்துருக்கலாம். ஹாஸ்பிட்டலில் இருக்க எல்லாருமே அதில் ஏதாவது ஒரு கிருமி இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதெல்லாம் ரீசைக்கிள் பண்ணுறதுனால தான் இந்த காட்டன் பாருங்கள், இது ரீசைக்கிள் பண்ண காட்டன். இதில் இருக்கிற ஜெல்லு சொன்னேன்ல, இதுதான் சிலிக்கான் ஜெல். இப்போ ஜெல்லு கூட கிடையாது, இந்த ஜெல்லு இவ்வளோ தான் ஜெல்லு. இந்த ஜெல்லு தான் நமக்கு ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் லேயர் பிளாஸ்டிக். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஒரு காற்றோட்டம் கூட போகாது. இப்போ நான் சொன்னேன்னா நம்ம டம்ப் பண்ணி உட்காந்துருந்தோன்னா ஏர் சர்க்குலேஷனே போகாது. இதில் இருக்கிற கம்மு வந்து இண்டஸ்ட்ரியல் கம். இப்போ நம்ம பீரியட்ஸ் முடிஞ்சு அந்த பேண்டிஸை நம்ம யூஸ் பண்ணுறப்ப திருப்பி அந்த கம்மு இருந்தால் கூட நம்ம ஸ்கின்ல டச் ஆகி அது கூட நமக்கு ஒரு புண்ணாகும். ஆனால் நம்ம அப்பயும் என்ன சொல்லுவோன்னா, பீரியட்ஸ் வந்தாலும் பிரச்சனை, பீரியட்ஸ் போனாலும் பிரச்சனை. இதை தான் நம்ம எல்லாத்தையும் எங்கே கொண்டு வந்து வைக்கிறோன்னா இந்த பீரியட்ஸில் தான் வைக்கிறோம். இப்போ நம்மளோட ஃபெமியில் பாருங்கள், இப்போ நான் என்னோடய கையோட ஈரமாக இருக்குது, நீங்கள் தொட்டு பாருங்கள், ஒரு ட்ராப் கூட உங்களுக்கு வராது. எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ நான் இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு லேயர் இந்த 2 பக்கமுமே லாக்குடு தான். உங்களுக்கு தண்ணி வெளியில் வரவே இல்லை, அது ஃபுல்லாக உங்களுக்கு வெளியில் வந்துருச்சு. இப்போ இதுதான் லாக்கிங் சிஸ்டம். இப்போ இதுலேருந்து நான் இப்போ பிரித்தா மட்டும்தான் அது ஓப்பன் ஆகும். யாரோட மூச்சு காற்றும் யாரோட கையும் படாமல் தான் இந்த ப்ராடக்ட் தயாராகுது. ஃபுல்லாகவே உங்களுக்கு மிஷின்லேயே தான் தயாராகுது. இது யாரோட கையுமே வைக்கிறது கிடையாது. பாருங்கள், ஃபஸ்ட்டு லேயர் சர்ஜிக்கல் காட்டன், ஆப்ரேஷன் தியேட்டரில் யூஸ் பண்ணுற சர்ஜிக்கல் காட்டன். அதுக்கு இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? இப்போ இது நெருப்பு வச்சோம்னா சாம்பல் ஆகிடும், அதை நெருப்பு வச்சிங்கன்னா மெழுகு போல் உருகும். இப்போ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? பிளாஸ்டிக்கு இதுக்கும் ஓகேவா? இது பிளாஸ்டிக்கு, இது சர்ஜிக்கல் காட்டன். உங்களுக்கு நம்மளோட இந்த ஆனையான் ஷிப்புக்கு தான் பேட்டன் வாங்கியிருக்கோம். இதில் வந்து 5 டெக்னாலஜி இருக்குது. ஆனையான்றது இதில் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேனா டாட் வச்சோம்னா அதில் 6000 கவுண்டிங் ஆனையான் இருக்குது. இப்போ இதில் எத்தனை கணக்கான ஆனையான் இருக்குன்னா லட்சக்கணக்கான ஆனையான் இருக்குது. நம்மளுக்கு 24 மணி நேரம் வச்சுருந்தாலும் நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாது. நம்ம உடம்புலேருந்து வர பிளட்லேருந்து வர பாக்டீரியாவை இது என்ன பண்ணிடுதுன்னா ஹீல் பண்ணிடுது. அடுத்து ஃபார் இன்ஃப்ராரெட் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணுது. மேக்னெட்டிக் என்ன பண்ணுன்னா உற்சாகத்தை கொடுக்குது. நானோ என்ன பண்ணணும்னா நம்மளோட சுரப்பிகளை சுரக்க வைக்குது. கைட்டின் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம மண்ணில் போட்டோம்னா மண்ணோட மண்ணாக மக்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்குது. இப்போ ஆனையான் ஷிப்லேயே டூப்ளிகேட்டாக நிறைய ஆனையான் வருது. நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு பேட்டன் வாங்கியிருக்கோம். இதில் துணி போல் உங்களுக்கு கிழிஞ்சிடும். உங்களுக்கு 2 லேயர் காட்டன் வச்சுருக்குறாங்க பாருங்கள். இந்த 2 லேயருமே நான் இப்படி எடுக்கிறேன். இதில் இதுவும் ஏர்லைட் பேப்பர் வச்சுருக்காங்க, உள்ள ஆலிவேரா ஜெல்லும் உட்பல்ப்பு ஜெல்லும் வச்சுருக்காங்க. அடுத்தது இந்த பக்கமும் ஒரு லேயர் வச்சுருக்காங்க.
இந்த பக்கம் ஒரு ஏர்லைட் பேப்பர் இருக்குது, அந்த பக்கமும் ஒரு ஏர்லைட் பேப்பர் இருக்குது. இது வந்து பியூர் சர்ஜிக்கல் காட்டன். இதில் நம்ம 150 ml வாட்டர் போட்டோம். இப்போ நமக்கு ஒரு ட்ராப்போட உங்களால் எடுக்க முடியாது. வச்சு பாருங்கள். இப்போ நான் வந்து எல்லாருக்கும் யோசிக்கலாம், இது வந்து ஒரிஜினலா, இது வந்து உங்களுக்கு கெமிக்கல் கலந்துருக்கு அப்படின்னா, இப்போ நம்மளோட அதர் பிராண்டில் இருக்கிற காட்டனையும் நம்ம காட்டனையும் நல்லா 2 ஹாட் வாட்டரில் இது ஒரு பக்கம் போடுங்க, இந்த காட்டனையும் ஒரு பக்கம் போடுங்க, நல்லா கொதிக்க வச்சு மூடிடுங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் அந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா இது எப்படி போட்டோமோ அதே போல் இருக்கும். இது எப்படி இருக்குன்னா கூலாக மெர்ஜ் ஆகிடும். ஏன்னா இதில் கெமிக்கல் கலந்துருக்குன்றதுக்கான ப்ரூஃப் அதுதான். இந்த ஏர்லைட் பேப்பர் இருக்குது, அதாவது சோளத்தட்டையும் சோற்று கத்தாழை ஜெல்லும் தான் இது. இப்போ நான் இதில் 100 ml வாட்ரு 150 ml விட்டுருக்கோம். இல்லை நம்மளுக்கு ஒரு ட்ராப்போட நம்மளால் எடுக்க முடியாது. நீங்கள் வச்சு பாருங்கள், அழுத்தி பாருங்கள். ஒரு ட்ராப்போட நமக்கு வெளியில் லீக்கேஜே ஆகாது. அப்போ ஃபுல்லாக உங்களுக்கு அப்சர்வ் பண்ணிக்கும், ஹீட் ப்ரொடியூஸ் ஆகாது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அங்கே இதில் யூஸ் பண்ணுறப்ப. இப்போ நமக்கு லாஸ்ட் லேயர் ஒரு ஏர்லைட் பேப்பரு. இதில் இருக்கிற கம் வந்து ஃப்ரூட் கம். நீங்கள் பேண்டீஸில் ஸ்டிக் பண்ணால் ஒட்டும், ஆனால் பேண்டீஸில் ட்ராவல் ஆகாது. இப்போ நீங்கள் இதில் பாருங்கள், நீங்கள் கிளிங்க. இப்போ அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? அப்போ இது எல்லாமே வந்து மக்கி போகிறது தான், எதுவுமே வந்து நமக்கு கெமிக்கல் கிடையாதுன்றதை தான் நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே யூஸ் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு இன்னொரு டவுட்டோடு வரலாம், ஓவர்ஃப்ளோ இருக்குது, எனக்கு இது தாங்குமானா? நம்ம ஏற்கனவே 150 ml விட்டுருக்கோம். 30 mlக்கு பிளட்டுக்கு மேலேயே தான் நம்ம விட்டுருக்கோம். நான் இன்னொரு 50 ml விடுறேன். இது உங்களுக்கு அப்சர்வ் பண்ணுதா இல்லையான்றதை பாருங்கள். இந்த 50 ml இருக்குல்ல, பார்த்துக்கோங்க. இந்த 50 ml நான் திருப்பியும் அதுக்குள்ளே போடுறேன். நான் நம்ம 50 ml மொத்தம் நம்ம 200 ml இதில் வாட்டர் விட்டுருக்கோம். இப்போ நீங்கள் இதில் 100 தான் நம்ம விட்டோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ராப் இன்னும் நமக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ இதுவே நம்மளது பாருங்கள், உங்களுக்கு ஒரு ட்ராப்போட இதில் தண்ணியே எடுக்க முடியாது, நமக்கு அப்சர்வ் பண்ணவே பண்ணாது, ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிடும். இதுதான் நமக்கு மற்ற பிராண்டுக்கும் நமக்குள்ள வித்தியாசம். ஓகே மேம், இவ்வளோ நேரம் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் கேட்ட கொஷினுக்கெலாம் ரொம்ப பொறுமையாக அதுவும் தெளிவாக பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.